வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். நீங்களாகவே ஒரு கற்பனை செய்து கொள்கிறீர்கள். காது மூக்கு கண் வைத்து எதையாவது சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லும் நபர்கள் யாரையும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்வதாக இதுவரை எந்த திட்டமும் இல்லை என தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முழுமையான மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று விஜய் கூறியுள்ளார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் மத அடிப்படையிலான இட ஒதுக்கீடு ஏற்கப்படுவது இல்லை. இதை யாராவது செய்தால் அது அரசியல் சாசனத்திற்கு எதிராக அமையும். RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஒசபேலே பெங்களூருவில் நிருபர்களுக்கு பேட்டி. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 11:50 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து வரும் போப் பிரான்சிஸ் கடந்த பிப்ரவரியில் சுவாச குழாயில் பாதிப்பு ஏற்பட்டது. ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் உடல்நலம் தேறிய நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு உள்ளார். பாகிஸ்தானின் சிந்த் மாகாணத்தில் கடந்த ஜனவரி 1 முதல் மார்ச் 8 வரை தட்டம்மை பாதிப்பு பற்றி சிந்த் சுகாதாரத்துறை கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியது. இதில் அதிக அளவாக காயிர்பூர் மாவட்டத்தில் 10 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அண்ணா சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் பொருட்டு சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட 4 வழித்தட சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் பிரதீப்குமார் படேல். இவரது மகள் ஊர்மி. இருவரும் அமெரிக்காவின் வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள பல்பேருல் அங்காடி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை இருவரும் வழக்கம் போல பணிக்கு வந்தபோது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர்.